அப்போ பிஜேபி ஆந்திரால வளர்றதையுமே நாயுடு விரும்பல. ஏன்னா அவருக்கே அது போட்டி. பிஜேபியும் மாத்தி மாத்தி கூட்டணி வச்ச கட்சி தான். ஜெகனை பொறுத்த வரைக்கும் ராஜ்யசபால அவர் எம்பி வச்சிருக்கிறாரு. பிஜேபிக்கு அவர் தயவு ரொம்ப தேவை. இப்படியான ஒரு நெருக்கடியான சூழல்ல தான் ஆந்திர மாநில அரசியல் இருக்கு. ஜனாதிபதி ஆட்சியெல்லாம் அமல்படுத்த முடியாது. ஆனா அந்த டிமாண்டை வைக்கிறது மூலமாக தங்கள்கிட்ட இருக்கிற உள்ளாட்சி அமைப்புகளை காப்பாற்றிக் கொள்ளலாம்னு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் விரும்புது. ஆக ஆந்திர அரசியல் ஒரு நெருப்பு மாதிரி இருக்கு. அதனாலதான் டோட்டலா இந்த பட்ஜெட் ப்ரொவிஷன்ஸ் எதுலையுமே பாத்தீங்கன்னா இன்னமும் ஆந்திர மாநில அரசியல்வாதிகளோ இல்ல ஆந்திர மாநில அரசோ தங்களோட தேவைகளை வெளிப்படையா சொல்லவே இல்லை. ஒரு மாதிரி சுற்றி வளைத்து அதிக நிதி ஒதுக்கீடுங்கிற அந்த ஒரு பாயிண்ட்குள்ள தான் நிக்கிறாங்க. இப்ப தமிழ்நாட்டுலாம் ஸ்பெசிபிக் டிமாண்ட் வச்சிருக்கு. பல மாநிலங்கள் வச்சிருக்கு. எங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன என்று ஸ்பெசிபிக் டிமாண்ட் வச்சிருக்கு. அப்படியான ஒரு ஸ்பெசிபிக் டிமாண்ட் அங்க வரல. ஏன்னா அமராவதி கேபிட்டல் அதை பில்டப் பண்றது இப்படிதான் இருக்கு.